Good morning students, welcome to online class. Last class நம்ம வந்து டெஸ்க்டாப் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 7 பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. லாஸ்ட் கிளாஸ் விண்டோஸ் 7னா என்ன, விண்டோஸ் 7உடைய இதை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் வந்து மவுஸ் உடைய விண்டோஸில் வந்து மவுஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்தோம். அந்த தேர்வு காலம் பார்த்தீங்களா? எத்தனை பேர் நீங்கள் வந்து அந்த ஃபாலோ பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் புக்கை பார்த்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. பட் அந்த தேர்வு காலம் நல்லா பாருங்கள். வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஒவ்வொரு வருஷனாக லைன் பை லைனாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்க்டாப். அதுதான் டெஸ்க்டாப், விண்டோஸ் டெஸ்க்டாப். அதுதான் சார் டெஸ்க்டாப் என்ன சார்? நிறைய பேர் கேட்பாங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த காலத்து பசங்க எல்லாருமே தெரியும், A to Z என்னங்கிறது அவங்க எல்லாமே தெரியும். ஸோ டெஸ்க்டாப் பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு விண்டோஸ் ஓப்பன் பண்ணுங்க, இட்ஸ் கால்ட் ஏ டெஸ்க்டாப். ஓப்பனிங் விண்டோ இஸ் கால்ட் ஏ டெஸ்க்டாப் ஓகேங்களா. அந்த டெஸ்க்டாப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு OS நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு விண்டோஸ் 7ஓ இல்லை விண்டோஸ் 10ஓ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா, டெஸ்க்டாப் பார்த்தா பிளைனாக தான் இருக்கும். அதில் ஐகான்ஸ்லாம் எதுவும் இருக்காது. சிம்பிளாக சொல்லணும்னா ரீசைக்கிள் பின் அது மாதிரி இன்பில்ட்டான சில ஐகான்ஸ் மட்டும் என்ன இருக்கும், டிஸ்பிளேல இருக்கும். மற்றபடி எதுவுமே இருக்காது, பிளைனாக தான் இருக்கும். மற்ற ஐகான்ஸ்லாம் நம்ம தான் உள்ளேருந்து வெளியே கொண்டு வரணும் ஓகேவா. புரியுதுங்களா? அதாவது ஒரு OS நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த OSல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே, அதாவது அந்த OS இன்ஸ்டால் ஆகிட்டு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும்போது அந்த டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் வரும். டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பிளைனாக தான் இருக்கும், ஒரே ஒரு ஐக்கன் மட்டும் இருக்கும். என்னென்னா ரீசைக்கிள் பின். ஏன் அப்படின்னா இட்ஸ் இன்பில்ட் ஐகான், அதனால் வந்து அது மட்டும் இருக்கும். மற்றபடி அதெல்லாம் எங்கே இருக்குன்னா உள்ளே இருக்கும். உள்ளே இருக்க தூக்கி வெளியே விடணும். தப்பாக நினச்சிக்காதீங்க. இதே சப்ஜெக்ட் பற்றி நான் சொல்கிறேன் ஓகேங்களா. Okay, desktop of your computer may look different. What is this seen in figure 5.3? This is because Windows allow you to change the appearance of the desktop. Windows allow us to change the appearance. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து அந்த ஐகான்ஸ் ஆட் பண்ணும் போது ஒரு ஐகான்ஸாக கம்ப்யூட்டர்ஸ், அந்த மை கம்ப்யூட்டருங்கிறது கம்ப்யூட்டராக மாறிடும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ்பிலியோ இல்லை வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் சொல்லிட்டு ஐகான் இருக்கும். பட் 7க்கு அப்புறம் வந்த OS 10எல்லாம் பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர்னு இருக்காது, கம்ப்யூட்டர்னா இருக்கும். ஓகே, ஐகான் டிஃப்ரென்ஸ், ஐகானும் மாறி இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த தோற்றமே வந்து வேறு மாதிரி மாறும். அதாவது பிளெயினாக இருக்கிற இடத்துல அடிக்கிட்டே வந்தோம்னா இட் வில் பி சேஞ்ச் ஓகேங்களா. அது யூஸ் பண்ணுறவங்களை பொறுத்து இருக்குது. ஒரு சில என்ன பண்ணுவாங்க, அழகாக அடிக்க வைப்பாங்க. அவங்க டெஸ்க்டாப் வந்து என்ன பண்ணுவாங்க, அழகாக டிசைன் பண்ணி வைப்பாங்க. அழகாக ஐகான்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணி வைப்பாங்க. தேவையான ஐகான்ஸ் மட்டும் உள்ளே வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குப்பை காடு மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த குப்பை தொட்டி பார்த்துருக்கீங்களா? குப்பை தொட்டியில் வந்து கண்டதும் இருக்கும். என்னென்னவோ போட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அது கண்டதும் கிடக்கும். கண்டதுன்னா அது நான் அப்படி நினச்சிக்காதீங்க, அது வந்து வேற. நான் சொல்கிறது சப்ஜெக்ட் லேட்டாக சொல்கிறேன். கண்டதை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த டெஸ்க்டாப்போ க்ளீனாகவே இருக்காது. நம்ம பார்க்கும்போது எரிச்சலாக வரும். ஸோ சிஸ்டம் ஆன் பண்ணும்போது ஒரு டெஸ்க்டாப் க்ளீனாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒர்க் பண்ண வந்து இன்னும் ஒரு விருப்பமாக இருக்கும், நம்ம ஆசையாக ஒர்க் பண்ண முடியும். அதே ஒரு டெஸ்க்டாப் வந்து குப்பை தொட்டை மாதிரி கண்ட மேனி அது கலைஞ்சு போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், ஒர்க் பண்ண பிடிக்காது ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ். என்ன சார் ஐகான்? ஐகான்னா காரா சார்? இது கார் இல்லை சார், இது சிஸ்டமோட ஐகான் ஓகேவா. ஐகான்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இது ஃபுல்லாக வந்து கிராஃபிக்ஸாக தான் இருக்கும். எல்லாமே ஒரு கிராஃபிக்கல் ஃபிகர்னு சொல்லலாம். கிராஃபிக்கல் ஃபிகரா சார்? அப்படியே எப்படி சார் இருக்கும்? ஃபிகர் ஒன்னே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகுதா? அது நான் பொறுப்பு இல்லை. இட்ஸ் ஓகே. இது கிராஃபிக்கல் ஃபிகர்னு சொல்லலாம். அதாவது ஐகான்ங்கிறது சம் கிராஃபிக்கல் ஃபிகர் ஓகேவா. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோல்டர் இருக்கா, ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, தட் ஆல்சோ கிராஃபிக்கல்
என்ன சொல்லலாம், ஒரு ஃபிகர் மாதிரி சொல்லலாம். ஸோ திஸ் ஆர் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த ஐகான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஐகான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா டிஸ்கிரைப்ஸ் வந்து காமிக்கும். இது வந்து லோக்கல் டேஸ் C:, லோக்கல் டேஸ் D:, சொல்லிட்டு சம் இது காமிக்கும். எல்லாத்தையும் வேணால் போட்டிருப்பாங்க, சம் ஐகான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐகான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எல்லாமே கிராஃபிக்ஸில் ஐகான்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் டெஸ்க்டாப்பில் நம்ம என்ன பண்ணலாம், ஐகான்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். பிரிண்டர் ஐகான், இல்லை மை கம்ப்யூட்டர் ஐகான், அப்படி இல்லையா ஒரு ஃபோல்டரு ரைட் கிளிக் பண்ணீங்க, மைஸ் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ சொல்லிட்டு அதை போனீங்கன்னா நியூ ஃபோல்டரு, நியூ ஷார்ட்கட்டு, இதெல்லாம் வந்து எல்லாமே என்னது, எல்லாமே வந்து ஒரு ஐகான்ஸ் தான். ஸோ சிஸ்டம் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஐகான்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே டிசைட் பண்ண முடியும். ஐகான்ஸ் அதுக்குள்ள நம்ம நேம் கொடுத்து வச்சிருப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணீங்கன்னா இது 6th ஸ்டாண்டர்ட் ஃபோல்டர், இது 7th ஸ்டாண்டர்ட் ஃபோல்டர், இது 12th ஸ்டாண்டர்ட் ஃபோல்டர், இது 11th ஸ்டாண்டர்ட் ஃபோல்டர், இது அவன் ஃபோல்டர், இது இவன் ஃபோல்டர், இந்த ஃபோல்டரில் இவன் இருப்பான், அந்த ஃபோல்டரில் அவன் இருப்பான். ஸோ அது மாற்றி நீங்களா டிஸ்கஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்லணும், லாஸ்ட் டே கூட ஒருத்தவங்க வந்தாங்க, சார் இந்த ஹார்டிஸ் ப்ராப்ளமாக இருக்குது, இந்த ஹார்டிஸ் கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சரி, நானும் ரொம்ப ஆர்வமாக என்ன பண்ணேன், சரி கொண்டு வாப்பா பார்க்கலாம் அப்படின்னு. அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஹார்டிஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அந்த பிரதர் வந்து ஹார்டிஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ நானும் வந்து சரி நம்ம பசங்களுக்கு வந்து சொல்லித் தருவோமே, ஹார்டிஸ்லாம் எப்படி இருக்கும், அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லித் தருவோம் சொல்லிட்டு ஆர்வமாக வந்து பசங்களை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அந்த ஹார்டிஸ்கை வந்து எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணேன். சிஸ்டமில் எக்ஸ்டர்னல் டிரைவாக கனெக்ட் பண்ணி போட்டு காமிச்ச உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அதை பார்க்கக்கூடாத விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன், அப்படியே மூடிட்டேன். பசங்க ரொம்ப டெம்பர் ஆகிட்டாங்க. ஸோ அதான் என்ன ஆச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அதான் என்ன ஆச்சுன்னா அன்னிலேருந்து இது மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணி அதோட அந்த ஆடு சுற்றி போட்டு உடச்சாச்சு. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இது மாதிரி தான் யாரும் வந்து கொடுப்பாங்க உங்ககிட்ட, சார் ஆர்டிஸ்க்கு ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை எனக்கு டேட்டா ப்ராப்ளமாக இருக்குது, இது மாதிரி யாரும் சொன்னாங்கன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்க, வாங்கிடாதீங்க. அப்படியே வாங்கினாலும் அது மாதிரி எதுவும் உள்ளே போய் நோண்டி பார்க்காதீங்க. ஓகேவா? ஏன்னா அதுக்குள்ளே அவங்க பர்சனலாக எதனாலும் இருக்கலாம். அது வந்து நம்ம வந்து திருடிட்டோம், இல்லை அதை அழிச்சிட்டோம், இல்லை நம்மளால தவறான பழிகள் வரக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறது. இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஐகான்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஓகேங்களா? இதில் ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ்னால் என்ன? ஸ்டாண்டர்ட் மார்க்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி எடுத்துங்களேன். இட்லினா இப்படிலாம் இருக்கணும், இதுதான் ஸ்டாண்டர்ட். தோசைனா ரவுண்டாக தான் இருக்கணும், இதுதான் ஸ்டாண்டர்ட். தோசை வந்து என்ன வரக்கூடாது, பூரி மாதிரி இருக்கக்கூடாது, பூரி தோசை மாதிரி வரக்கூடாது, பூரினா பூரிக்கு தான் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? அது மாதிரி ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ் சொல்லிட்டு சம் ஐகான்ஸ் இருக்குது. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மை கம்ப்யூட்டர், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ். மை கம்ப்யூட்டர் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு தான் புரியும். மை கம்ப்யூட்டர் அந்த ஐகான் பார்க்கும்போது ஓகே இது மை கம்ப்யூட்டர், இது கிளிக் பண்ணி போனால் உள்ளே வந்து D:, இருக்கும், அதுக்குள்ளே ஃபைல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணால் நமக்கு டைப் பண்ண டாக்குமெண்ட்ஸ்லாம் டிஃபால்ட்டாக அங்கே போய் சேவ் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். அதுவே இந்த மை கம்ப்யூட்டருக்கு நேம் மாற்றி வச்சிட்டிங்க, ஐகானை மாற்றிட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஐகான் ஏதோ ஒன்று உள்ளே வச்சிட்டிங்க, உங்களுக்கு பிடிச்ச நேம் ஏதோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க, என்னடா மை கம்ப்யூட்டர் காணும், எங்கே போய் தேடுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா புரியாது. எதுவும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக சிஸ்டமில் இருக்கிற ஐகான்ஸ். மை கம்ப்யூட்டர், டாக்குமெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் ஐகான்ஸ். ஷார்ட்கட் ஐக்கான்னா என்ன? ஷார்ட்கட்னா என்ன? இப்போது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, டெஸ்க்டாப் வந்து க்ளீனாக, அதாவது ஓஎஸ் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஓஎஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த ஓஎஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த விண்டோஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது உள்ளே எதுவுமே இருக்காது, ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வேர்டு அந்த அப்புறம் வந்து அந்த மை கம்ப்யூட்டர்லாம் வந்து என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் கேட்கும். அதாவது ஃபைல்ஸ்குள்ளே போங்க. ஃபைல்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. மை கம்ப்யூட்டர், வீடியோஸு, டாக்குமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே காமிக்கும் கிரியேட் ஏ ஷார்ட்கட் டு டெஸ்க்டாப்.
கிரியேட் ஏ ஷார்ட்கட் டு டெஸ்க்டாப் அப்படி கேட்கும். ஏன் அப்படின்னா அந்த ஐகான் டெஸ்க்டாப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் கிரியேட் டெஸ்க்டாப் ஐகான் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதோடைய ஒரு ஐகான் வந்து என்ன ஆகும் உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து உக்காந்துடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டாஸ் ஆஃப் ஐகான்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்க் டிரைவ் ஐகான். டிஸ்க் டிரைவ் ஐகான் பார்க்கும்போது அந்த C:, D:, இந்த CD டிரைவ், USB டிரைவ்லாம் போடுறீங்க இல்லையா, இதான் வந்து டிஸ்க் டிரைவ் ஐகான். இது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா, இன்கேஸ் ஸ்கூல் திறப்பாங்க, ஸ்கூல் திறக்கும் போது வாய்ப்பு கிடைச்சுன்னா ஒரு வாய்ஸ் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐகான்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, எப்படி வருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஓஎஸ் போடும் போதே வந்து அந்த C:, D:, இந்த மெமரி லொக்கேஷனில் போயிட்டு என்ன ஆகும்னா பிரிக்கும். இது எங்கே போய் பிரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அந்த ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸ் எங்கே போய் பிரியும் பார்த்தீங்கன்னா மெமரி லொக்கேஷனில் போய் பிரியும். ஓஎஸ் போடும் போதே தெரியும், அது மெமரி லொக்கேஷனில் பிரியும். மெமரி லொக்கேஷன்லேருந்து தனித்தனியாக நம்ம பிரிச்சிடலாம். ஓகேவா? பிரிச்சும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு பிரிக்க வேண்டாம், ஒரே மாதிரியாக இருக்கணும்னாலும் என்ன பண்ணலாம், ஒரே மாதிரியாக கொண்டு வரலாம். இப்போ பிரித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்க்கும் நம்ம சைஸ் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது அப்படின்னா ஒரு C:, வந்து ஒரு 256 GB, ரிமைனிங் வந்து ஒரு 250 GB இருக்குன்னா தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டிஸ்க் டிரைவ் ஐகான்ஸ். அதே மாதிரி உள்ள இப்போ சிஸ்டம் போயிடுச்சு, ஓஎஸ்குள்ளே போயிட்டீங்க, மை கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். விண்டோ ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ், ஒரு சிப் செட் இருக்குது, அதை உள்ளே போய் இன்சர்ட் பண்ணுறீங்க. USB வழியாக இன்சர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ஐகான் வந்து அங்கே ஃபார்ம் ஆகிடும். எப்படி, ஏன் அதை வந்து டிஃபால்ட்டாக வந்து என்ன ஆகும், சிஸ்டமோட கனெக்ட் ஆகிட்டு அந்த ஓஎஸோட கனெக்ட் ஆகிட்டு அது என்ன பண்ணும், மெமரி அலோகேஷனில் போயிட்டு அலோகேட் பண்ணி என்ன பண்ணும், உங்களுக்கு டிஃபால்ட் அதாவது எக்ஸ்டர்னலாக ஒரு டிரைவ் வந்து உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டும், அந்த ஐகான் மூலிமா எடுத்துக்காட்டும். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்க் டிரைவ் ஐகான்ஸ். ஓகேவா? எந்த ஒரு சிப் செட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்டர்னல் டிரைவ் ஏதாச்சும் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃபோனே கனெக்ட் பண்ணாலும் சரி, உங்கள் ஃபோன் கனெக்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஆண்ட்ராய்ட் ஃபோன் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்கள் ஃபோன் ஐகான் காமிக்க பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்சோ ஏ டிஸ்க் டிரைவ் ஐகான்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து விண்டோ, அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் புரியல, டவுட் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்கலாம். கமெண்ட்ஸில் தேவையில்லாமல் வார்த்தைகள் எதுவும் போடாதீங்க. ஏன்னா கமெண்ட்ஸுங்கிறது பப்ளிக்காக எல்லாரும் பார்க்கறது. இதில் நீங்கள் வந்து தேவையில்லாமல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் வந்து யாரும் தவறாக யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. ஹேவ் ஏ குட் டே.